எதிர்கட்சிகள் ரெண்டு அஸ்திரத்தை எடுக்கு. ஒன்னு பிரதமரை மையப்படுத்திய பிரதமர் மௌனமாக இருக்கிறார், அவர் பேசணும் அப்படின்னு சொல்ற ஒரு அப்ரோச் இருக்கு. இன்னொன்னு நாங்க பலமான எதிர்கட்சியா வந்திருக்கோம், அதனால எதிர்குறலை இன்னும் வலிந்து சொல்லுவோன்ற இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா இணக்கப்பாடு எப்படி வரும் நாடாளுமன்றத்தில்? இணக்கப்பாடுகிறது நாங்கள் வலிமை குறைந்து இருந்த காலத்தில், கடந்த காலத்தில் நாடாளுமன்றம் என்பது ஆளுங்கட்சிக்கான இடம் இல்லை, அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அவை. அவர்கள் எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ எல்லா உறுப்பினர்களும் தங்கள் கருத்தை சுதந்திரமாக பேசுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டிய ஒரு இடம் நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் ஆளுங்கட்சிக்கான சொத்து அல்ல. இதை முதலில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டார்களா என்பதை பார்க்க வேண்டும். பல விஷயங்கள் பட்டியலிட்டார். என்ன பட்டியலிட்டார் நண்பர்? விவசாயிகளுக்கு இவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்கிறோம் என்று. பிரதமர் என்ன சொன்னார்? முதலில் விவசாயிகளுக்கு 150% குறைந்தபட்ச அடிப்படை ஆதார விலை நிர்ணயிப்போம் என்று சொன்னார். அந்த 3 விவசாய சட்டங்களும் நீக்கப்பட்ட பிறகு விவசாயிகளுடைய கோரிக்கை என்னவென்றால், இந்த 150% அடிப்படை ஆதார விலையை பற்றி சொன்னீர்களே, இப்பொழுது என்ன முடிவு என்று கேட்டார்கள். அதற்காக போராடுவதற்கு டெல்லி வந்தார்கள். டெல்லி வந்தவர்களை காவல்துறையை வைத்து அடித்து விரட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சொன்னதை செய்யவில்லை, எதையோ ஒன்றை சொல்கிறார்கள். பொதுவாக நாங்கள் இவ்வளவு பணம், நீங்க பழைய பக்கங்களையே புரட்டுறீங்க. பழைய பக்கங்கள் புதிய பக்கங்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, நாடகங்களையே இடையூறுகளையே மக்கள் விரும்பல. எதிர்க்கட்சி இடையூறுகள் ஏன் வருது? இடையூறு ஏன் வருது? இதை நாடாளுமன்றம் ஒரு ஆளுங்கட்சிக்கு உரிய இடம் என்று நினைக்கும் பொழுதுதான் இடையூறு வருது. எதிர்க்கட்சிகள் பல பிரச்சனைகளை கிளப்புவார்கள். பெகாசஸ் பற்றி நாங்கள் ஒரு பிரச்சனையை கிளப்பினோம். அமைச்சர் பதில் சொன்னார், பெகாசஸ் என்பது யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் வாங்கலாம் என்று சொன்னார். அப்பொழுது இஸ்ரேல் அரசாங்கம், இல்லை, இதை நாங்கள் அதிகாரபூர்வமாக அரசாங்கத்துக்குத்தான் இதை விற்போம், வேறு யாரிடமும் விற்க மாட்டோம், வெளி சந்தையிலே இது கிடைக்காது என்று சொன்னார்கள். நாங்கள் பேச முற்பட்டோம், அது குறித்து விவாதிக்க வேண்டும் என்றோம். விவாதிக்க அனுமதிக்கப்படவில்லை. பிறகு நாங்கள் என்ன செய்வோம்? ஹிண்டன்பர்க், நாங்கள் பேசுவதற்கு அனுமதி கேட்டோம், அனுமதிக்கப்படவில்லை. இப்ப மாற்றம் வரும்னு நீங்க நினைக்கலையா? பிரதமரோட அணுகுமுறையில் மாற்றம் இருப்பதா? இல்ல, அவங்க மிக முக்கியமான பிரச்சனைகளில் அவர்கள் சாதனையாக எதை சொல்கிறார்கள்? இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்களை எல்லாம் அவையை விட்டு வெளியேற்றுவதுதான் எங்கள் சாதனை என்று சொல்கிறார். முதல் பேச விட்டு பதில் சொல்வது சாதனை என்ற மனநிலைக்கு இந்த அரசாங்கம் வருமானால், எங்கள் பக்கம் தவறில்லை, நீங்கள் சொல்வது சரியல்ல என்று எதிர்க்கட்சிகள் எழுப்புகிற பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைக்கு இந்த அரசாங்கம் வருமானால் நாடாளுமன்றம் சுமூகமாக நடக்கும். ஆனால் நீங்க முதல் நாள்லயே அரசமைப்பு சட்டத்திற்கு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னு நீங்க அந்த புத்தகத்தோடு வரீங்க. அது காரணம் என்னன்னா, மரபு என்று ஒன்று இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நெடுங்காலமாக உறுப்பினராக இருந்த ஒருவர் தான் இடைக்கால நாடாளுமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். கொடிக்குன்னில் சுரேஷ் 8 முறை நாடாளுமன்ற உறுப்பினர், மகத்தாப் 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினர். இடையிலே ஒரு முறை அவர் தோற்றிருக்கிறார், கொடிக்குன்னில் சுரேஷ். அதை காரணமாக வைத்து மகத்தாவை நீங்கள் இப்பொழுது இந்த தற்காலிக தலைவராக நியமிக்கிறீர்கள் என்றால் இதை பற்றி என்ன சொல்வது? கடந்த முறை இதைவிட கொடுமை. 1952 24 ஏறத்தாழ 72 ஆண்டு காலத்தில் ஒரு துணை தலைவர் இல்லாத நாடாளுமன்றமாக கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு நாடாளுமன்றம் இயங்கியது. ஏன்? துணைத் தலைவர் பதவி எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால். இப்ப நீங்க சொல்வது எதிர்க்கட்சிகளுக்கான இடம் நாடாளுமன்றம் இல்லைன்னு பாஜக நினைக்குது. ஆமா, அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனையே. ஆசீர்வாதம், சுருக்கமா சொல்லுங்க. முதல் நாள்லயே மரபை மீறீங்களே திரு ஆசீர்வாதம். எங்க இணக்க புள்ளி எல்லாம் வரும்? இல்ல, இணக்க புள்ளின்ற அதை பத்தி தான் நான் பதில் சொல்றேன். திரு அண்ணன் TKC இளங்கோவன் சொன்னார் இல்லைங்களா, கொடிக்குன்னில் சுரேஷ் பத்தியும் அவர் மேத்தா பத்தியும். அதுல கொடிக்குன்னில் சுரேஷ் அவர்கள் கண்டினியூஸா 8 தடவை அவர் இல்லை. இன்ஃபேக்ட் அவருடைய ஜாதி சான்றிதழ் குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுப்பப்பட்டது. அது நீதிமன்றம் வரை சென்ற ஒரு விஷயம். அதனால அவர் சொல்றது மாதிரி கொடிக்குன்னில் சுரேஷ்க்கு அந்த வாய்ப்பு, புரோட்டம் ஸ்பீக்கர் அப்படின்றது ஒரு மறுபடி யார் அதிகமா வந்ததோ, பட் அவர் கண்டினியூட்டி இல்ல. 2வது 8 முறைன்றது தவறான ஒரு தகவல். அடுத்ததாக திரு TKC இளங்கோவன் அண்ணன் சொல்றாரு பாத்தீங்களா,
அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து மரபை நாங்க மீறிட்டோம் அப்படின்னு. நாங்க எந்த ஒரு இடத்துலயுமே மரபு மீறல இளங்கோவனா. நாங்க வந்து எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் படிதான் வந்து ஆட்சி செய்ய துணை சபாநாயகர் இல்லாத ஒரு அவை துணை சொல்லுங்களேன். எஸ், குட் கொஸ்டின். துணை சபாநாயகர் அப்படின்றது வந்து ஒரு கட்டாயம் கிடையாது. துணை சபாநாயகர் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எந்த மரபு கொடுக்கப்பட்டது. நீங்க டெக்னிக்கலா போகாதீங்க. ஒரு ஜனநாயகத்தின் மரபுன்றது என்ன? பிரதமர் இன்னைக்கு பேசுறது இருக்குல்ல, அதுதானே மரபு. அப்படி பாத்தீங்கன்னா 2014 வருடம் நடந்த தேர்தலில் எதிர்கட்சிக்கு இவ்வாய்ப்பு கூட, அந்த எதிர்கட்சிகளுக்கு இத்தனை சதவீதமான சீட்டுகள் இருக்கணும்னு வந்து ஒரு சட்டம் இருக்குது. பட் அத கூட நாங்க வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த காங்கிரஸ் உடைய ஒரு தலைவருக்கு நாங்கள் கொடுத்தோம். அப்ப வந்து அது மரபு இல்லையா? பட் அதையும் பரவாயில்ல, எந்த இடத்துல சட்டத்திலேயே இடம் கொடுக்கலையோ அந்த இடத்துல கூட அந்த வாய்ப்பை நாங்க கொடுத்து அழகு பார்த்தோம். ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு, டெப்டி ஸ்பீக்கருக்கு கொடுக்கணும்னு சட்டத்துல இடம்